ரோட்டில் ஒரு தெருவில் ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருந்தார். உட்காந்து பிச்சை கேட்டுட்டு இருந்தார். அவர் கை கால்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் உட்காந்து பிச்சை எடுக்கிறார். வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த பழியாக வந்த ஒரு பணக்காரர் காரை நிப்பாட்டி கார்லேருந்து இறங்கி வந்து பார்க்குறாரு. அவனுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது. மனுஷன் நார்மலான ஒரு மனிதனாக தான் இருக்கிறான். ஆனால் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். இப்போ கேட்குறாரு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு. அவன் அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. அவர் அப்படியே பார்க்குறான். ஏதாவது கொடுப்பாரு அப்படின்னு நினச்சி பார்க்குறான். அந்த பணக்காரரும் பார்க்குறாரு. எந்திரி அப்படின்னு சொல்கிறாரு. பிச்சைக்காரனும் எந்திரிச்சு நிற்கிறான். நின்னதும், என்கிட்ட ஒரு நிலம் இருக்குது, அதை நான் உனக்கு தரேன். அதில் விதைக்கிறதுக்கான விதைகளையும் உனக்கு தரேன். நீ என்ன பண்ணு, அதை அந்த நிலத்தில் விதைத்து அதில் வர்ற விளைச்சலை நீ சம்பாதி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவனுக்கு ஒன்று, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருந்தீங்க, நான் ஒரு ஓரமாக உட்காந்து பிச்சை கேட்டுட்டு இருந்தேன். என்னைய வந்து கொடுத்து நிலம் இருக்குது விதை, அந்த வேலையை நீங்களே செய்ய வேண்டியதானே அப்படின்னு. இல்லை, நான் நிலத்தை உனக்கு தரேன், விதையும் உனக்கு தரேன், நீ அதில் விதைச்சி வர்ற பலனை எடு அப்படின்றாரு. உடனே நான் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான். உடனே 1 பங்கு அப்படின்றாரு. சரிங்கய்யா, 1 பங்கு தானே, 1 பங்கு நான் எடுத்துட்டு 9 பங்கு உங்களுக்கு கொடுத்துட்றேன். இல்லை இல்லை இல்லை, 1 பங்கு மட்டும் எனக்கு போதும், 9 பங்கு நீ வச்சுக்கோன்றாரு. உடனே 1 பங்கு போதுமா, அப்படியா, சந்தோஷமாயிடுச்சு. கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அவனை அந்த நிலத்தை விடுறாங்க. அவங்களுக்கு ஒரு வீடு கொடுக்குறாங்க. வேலை செய்கிறதுக்கு தேவையான கொடுக்குறாங்க. வேலை செய்கிறாரு, விளைச்சல் எடுக்கிறாரு. சொன்னபடி ஒரு பர்சன்டேஜ் அவருக்கு போயிடுச்சு, 9% இவர் வச்சுக்கிட்டாரு. இப்படியே போயிட்டுருக்கு. ஒவ்வொரு விளைச்சலும் ஒவ்வொரு தடவையும் விதைச்சு 1% கொடுத்து பிச்சைக்காரனுக்கு எப்படி ஆயிட்டாங்கன்னா, ஒரு கடை வச்சு முதலாளியாக உக்காந்துட்டார். காய்கறி கடை மொத்த வியாபாரம் செய்கிற மாதிரி மேனுஃபேக்சரில் இவர் தான் கடை வச்சு உக்காந்தாச்சு நிலத்துக்கிட்டேயே. இப்படியே பல மாதங்கள் போயிட்டுருக்கு. 1% கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வேலை செய்கிறேன், நான் தான் ஆளுங்களுக்கு வேலைக்கு ஆளுங்களை கூலிக்கு வச்சுருக்கேன், நான் உழைக்கிறேன், நான் தான் காய்கறி எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், இதில் எதுவுமே செய்யாமல் அவருக்கு நான் ஏன் 1% கொடுக்கணும்? அவர் ஏதாவது செய்கிறாரா? அவர் வந்து ஏதாவது விற்று கொடுக்குறாரா? இல்லை ஏதாவது பண்ணுறாரா? மூட்டை தூக்குறாரா? ஏதாவது பண்ணுறாரா? இல்லை. அப்புறம் ஏன் நான் அவருக்கு 1% கொடுக்கணும்னு 2-3 மாதமாக கொடுக்கறத நிப்பாட்டிட்டாராம். நாம் சில நேரம் அப்படி இருக்கலாம். நான் எனக்கு ஆசீர்வாதம் வருது, என்னோட தேவைகளுக்கே இது பத்த மாட்டேங்குது, நான் எப்படி கடவுளுக்கு கொடுக்கறதுன்னு சில நேரம் யோசிக்கலாம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களிடம் இருப்பது எல்லாமே கடவுள் உங்களுக்கு கொடுத்தது. நம்மளால எதுவும் கிடையாது. எல்லாம் தேவனுடைய ஈவு, அவருடைய ஆசீர்வாதம். பரத்திலிருந்து நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த பலனும் ஜோதிகளின் பிதாவிலிடத்திலிருந்து இறங்கி வருது. உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் இறங்கி வந்தது. அதை நினைவில் வச்சுக்கணும் கொடுக்கும் பொழுது.